முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதியை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மேலும் சுற்றுலாத்துறை சார்பில் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூரில் 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதி, இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 9 கோடியே 44 லட்சத்து 95,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சிலைகள் பாதுகாப்பு மையம், அன்னதான கூடங்கள், பக்தர்கள் தங்கும் விடுதிகள், சேவார்த்திகள் ஓய்வு கூடங்கள், வணிக வளாகம், உள் விளையாட்டு அரங்கம் உள்ளிட்ட பல்வேறு கட்டடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். மக்களின் மனமகிழ்வுக்கு மூலக்கூறாகவும் வேலை வாய்ப்பினையும் அந்நிய செலாவணியையும் ஈட்டித் தருவதில் முக்கிய பங்கு வகிக்கும் சுற்றுலாவை மேம்படுத்துதல், அரிய கலைச்செல்வங்களை பேணி பாதுகாத்தல், தொடர்ந்து அதிகரித்து வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு புதிய சுற்றுலா மையங்களை தெரிவு செய்தல், சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு எடுத்து வருவதால் சுற்றுலா பயணிகள் வருகையில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ஓட்டல் தமிழ்நாடு வளாகத்தில் 13,175 சதுர அடி கட்டட பரப்பளவில் தரை மற்றும் 2 தளங்களில் 21 அறைகளுடன் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதியை காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். மேலும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூர் அருள்மிகு அபிராமி உடனுறை அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில் அருகில் 3,560 சதுர அடி கட்டட பரப்பளவில் தரை மற்றும் முதல் தளத்தில் 10 அறைகளுடன் 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதி, இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலில் 94 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சிலைகள் பாதுகாப்பு மையம், மதுரை மாவட்டம் சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோவில், திருவாரூர் மாவட்டம் ஸ்ரீ வாஞ்சியம் அருள்மிகு வாஞ்சிநாத சுவாமி திருக்கோவில், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் உபகோயிலான திருவாலங்காடு அருள்மிகு வாடாரண்யேஸ்வரர் திருக்கோவில், கடலூர் மாவட்டம் சிங்கிரிக்குடி அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் சுவாமி திருக்கோவில், புதுப்பாளையம் அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவில் மற்றும் சென்னை திருவட்டீஸ்வரன் பேட்டை அருள்மிகு திருவட்டீஸ்வரர் திருக்கோவில் ஆகிய திருக்கோவில்களில் 1 கோடியே 95 லட்சத்து 60,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 6 அன்னதான கூடங்கள், கோயம்புத்தூர் மாவட்டம் பூண்டி அருள்மிகு வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோவில், திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் அருள்மிகு பூங்காவனத்தம்மன் என்கிற அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில், மதுரை மாவட்டம் சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோவில் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில் ஆகிய இடங்களில் 2 கோடியே 51 லட்சத்து 70,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வரவேற்பு மையம், பக்தர்கள் தங்கும் விடுதிகள் மற்றும் சேவார்த்திகள் ஓய்வு கூடங்கள், அரியலூர் மாவட்டம் கல்லங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் திருக்கோவில் பெண்கள் உயர்நிலைப்பள்ளி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில், மதுரை மாவட்டம் சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோவில், புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருள்மிகு சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவில் மற்றும் சேலம் மாவட்டம் ஜாகி ரமாபாளையம் அருள்மிகு வெண்ணங்குடி முனியப்ப சுவாமி திருக்கோவில் ஆகிய இடங்களில் 96 லட்சத்து 95,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கழிவறைகள் மற்றும் குளியலறைகள், திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலம் பராசக்தி மகளிர் கலைக்கல்லூரியில் 98 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உள் விளையாட்டு அரங்கம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில், சேலம் மாவட்டம் சேலம் நகர் அருள்மிகு சுகவனேஸ்வரர் திருக்கோவில் மற்றும் மேச்சேரி அருள்மிகு பத்ரகாளியம்மன் திருக்கோவில் ஆகிய இடங்களில் 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பொருட்கள் வைப்பறை, மிதியடி பாதுகாப்பு அறை, வணிக வளாகம் மற்றும் தேர் பாதுகாப்பு கொட்டகை, அரியலூர் மாவட்டம் கல்லங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் திருக்கோவில் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 58 லட்சத்து 70,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறைகள், ஆய்வுக்கூடம் மற்றும் அலுவலக கட்டடம் என மொத்தம் 12 கோடியே 64 லட்சத்து 95,000 ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுலா மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன், இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன்,
தலைமைச் செயலாளர் முனைவர் ப. ராமமோகன ராவ், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், சுற்றுலா, பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை முதன்மைச் செயலாளர் கூடுதல் பொறுப்பு வகிக்கும் திரு டி.கே. ராமச்சந்திரன், சுற்றுலாத்துறை ஆணையர் திரு ஹர்சஹாய் மீனா, இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் முனைவர் மா. வீரசண்முகமணி மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.